Hi students, welcome to Learn Easy. Today we are going to see 10th semester chemistry unit 11 carbon and its compounds பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கார்பனோட காம்பவுண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் நிறைய படிச்சிருப்பீங்க. அதோட எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் தான் இப்போ 10th ஸ்டாண்டர்ட்லையும் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை கார்பன்? கார்பன் எலமெண்ட்னு பார்க்கும்போது நம்ம ஹியூமன் லைஃப்பில் வந்து ஒரு இன்செப்பரபிள் எலமெண்ட், தட் இஸ் நம்ம கூடவே இருக்கிற, அதாவது பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் வி ஈட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மெடிசன் வி டேக் தென் ஈல், நம்ம கிளாத்தில் நம்ம டிட்டர்ஜென்ட் சோப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் டொமஸ்டிக் அண்ட் ஆட்டோமொபைல் ஃபியூல்ஸில், பெயிண்டில், காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கம்பேர் டு பீரியாடிக் டேபிள் எலமெண்ட்ஸ், தட் இஸ் பீரியாடிக் டேபிளில் வந்து இது வரைக்கும் நம்ம இன்வென்ஷன் பண்ணியிருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த எலமெண்ட்டை விட இந்த கார்பன் காம்பவுண்ட் எலமெண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இது நேச்சுரலாகவும் நிறைய இருக்குது, ஆஸ் வெல் அஸ் மேன்மேட்லேயும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ இருக்குன்னா, இன்ஃபேக்ட் தெர் ஆர் மோர் தேன் 5 மில்லியன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட யூனிக் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கேனிட்டேஷன் இஸ் நத்திங் பட் மற்ற எலமெண்ட்ஸோட எப்படி அட்ராக்ட் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்றது தான் கேனிட்டேஷன். அண்ட் டெட்ரா வேலன்சி, ஸோ அதோட நம்பர் ஆஃப் வேலன்சிஸ், ஸோ நம்பர் ஆஃப் வேலன்சிஸ் நத்திங் பட் அதர் எலமெண்ட்டோட அந்த லேட்டஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கும் இல்லையா, ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் போகுது, எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குது வாங்குதுன்ற ஒரு காம்பினேஷன் வரும் இல்லையா, அதை வந்து தனி செப்பரேட் டாப்பிக்காக நீங்கள் படிப்பீங்க. இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட் வேலன்சி பவர் and multiple bonding, so அதுகிட்ட இருக்கிற automatic multiple bonding and enables it to combine with itself or other elements, so other elements ஓட ஈஸியாக கம்பைன் ஆகிடும், லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். இதனால தான் நமக்கு மோர் நம்பர் ஆஃப் கார்பன் எலமெண்ட்ஸ் நமக்கு நேச்சுரலாகவும் கிடைக்குது, ஆஸ் வெல் அஸ் நம்மளும் ஈஸியாக வந்து லெபார்டரியில் கிரியேட் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், ப்ளீஸ் மேக் ஏ நோட். Also all these compounds are made of கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கார்பன் நம்ம மேன்மேடாகவும் சரி நேச்சுரலாகவும் இந்த கார்பன் எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, அது எல்லாமே மோஸ்ட்லி என்ன இருக்கும், கோவேலன்ட் பாண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் இப்போ தெரிஞ்சிருச்சா? ஸோ கார்பன் இருக்கும், மஸ்ட் கார்பன் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கு பேருமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ கம்மிங் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துலேயுமே பார்ப்போம் இல்லையா, ஸோ இட் இஸ் ஹை மாலிகுலர் வெயிட்டாக இருக்கும், அஸ் வெல் அஸ் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பிகாஸ் அதாவது கார்பன் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோடும் அது கம்பைன் ஆகும் இல்லையா, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டான எலமெண்ட்டாக இருந்தாலும் அந்த எலமெண்ட்டோட கெமிக்கல் ரியாக்ட் ஆகி நமக்கு another element கிடைக்கும். ஓகேங்களா? the next one is they are mostly insoluble in water. ஸோ வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகாது, பட் ஆர்கானிக் சால்வன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்தர், கார்பன் டெட்ராக்ளோரைட், டியூலன்ஸ், இதிலெல்லாம் வந்து சால்யுபிளாக இருக்கும். ஆல்சோ தே ஆர் ஹைலி இன்ஃப்ளேமபிள் மீன்ஸ் ஈஸியாக தீப்பற்றிக்கொள்ளும், அதாவது எரிஞ்சிடும், ஈஸியாகவே எரிஞ்சிடும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், தட் இஸ் கார்பன் இல்லாத. ஸோ கார்பன் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ டைப் ஆஃப் கரி, உட்டு மாதிரி தான், உட்டு தான் கார்பன் சொல்கிறோம். ஸோ அது ஈஸியாக எரியும் இல்லையா, அதுதான். ஸோ அதர் லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஆல்சோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறதுனால அதோட ரியாக்ஷன் ஸ்பீட் எப்படி இருக்கும், தட் இஸ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஆல்சோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கோவேலன்ட் பாண்ட்ஸ்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட், லோவர் மெல்டிங் பாயிண்ட் அஸ் வெல் அஸ் பாயிலிங் பாயிண்ட்டும் அதே தான். ஓகேங்களா? கம்பேர் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆல்சோ all the
ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் இஸ் நத்திங் பட் இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். பட் அது ஸ்ட்ரக்சர் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஐசோமெரிசம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபார்முலா அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இதே ஐசோடோப்னு இன்னொரு கான்செப்ட் படிப்பீங்க. அது என்னென்னா ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தே ஆர் வாலடைல் இன் நேச்சர். வாலடைல், ஸோ ஆல்ரெடி இன்ஃப்ளேமபிள் சொல்லியிருக்கேன். நல்லா எரியுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆவியாகும் இல்லையா? ஸோ வாலடைல். ஆல்சோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம லெபார்டரியிலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் classification of organic compounds, so based on pattern of carbon chain. So carbon chain is nothing but நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கார்பன் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கார்பன் வந்து எப்படி மற்ற எலமெண்ட்டோட ரியாக்ட் ஆகுது, எப்படி வந்து அது ஒரு செயின் கார்பன் செயினை ப்ரிப்பேர் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இப்போ படிக்க போகிறோம். என்னது? டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? So already said millions of organic compounds வந்து we know, as well as daily as well as in day lifeல discover laboratoryல scientists discover பண்ணிக்கிட்டே இருக்காங்க. as well as நேச்சுரலாகவும் இது synthesize ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் கான்செப்டை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி மேக்ஸிமம் டெய்லி பேசிஸ்லேயே வந்து நிறைய டிஸ்கவரிஸ் இருக்கிறதுனால இது ஆல்வேஸ் எக்ஸ்டெண்டபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட்லாம் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக டிஸ்கவர் பண்ண தே கெட் சம் குவாலிஃபிகேஷன். ஸோ தட் இஸ், அதாவது யூனிக் மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் சேமாக இருந்தால் அவங்க வந்து டிஸ்கவர் பண்ண அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் கார்பனுக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எந்த சயின்டிஸ்ட் நேம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச நேமு அந்த மாதிரி நேம் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிகினிங்கில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் க்ரியேட் பண்ணி அந்த பேஸில் அந்த புதுசாக டிஸ்கவர் பண்ணுற இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஆர்கானிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க தே நோ தட் ஒரே ஸ்ட்ரக்சரல் ஃபியர்ச்சர்ஸ் இருக்கிறது எல்லாமே சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணியே என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்ட்ஸுக்கெல்லாம் நேம் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்டர் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து வாட்டர் தான் கார்பன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மில்கில் ஆட் பண்ணும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மில்க் சூடு பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் டீ காஃபி மேக் பண்ணுறோம். அதே வாட்டரை நம்ம இட்லி பேட்டர், அதாவது தோசை மாவில் இட்லி மாவில் நம்ம ஆட் பண்ணும்போது அதை வேறு டைப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பட் ரெண்டுத்துலையுமே வாட்டர் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இருக்கு இல்லையா? அந்த சேம் கான்செப்ட், கார்பனும் அதே தான். ஸோ அது எந்த எலமெண்ட்டோட ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே எஃபிஷியண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி, ஸோ வாட்டர்ன்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, புதுசாக டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எவ்வளோ வாட்டர் மாலிகூல், இதில் எவ்வளோ வாட்டர் மாலிகூல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்ரிகேட் பண்ணிகிட்டே வராங்க. ஓகேங்களா? கிளாசிஃபிகேஷன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து இவங்க மேக்ஸிமம் அதே எதை பேஸ் பண்ணி வராங்கன்னா கேட்டினேட்டட் கார்பன் இஸ் நத்திங் பட் கார்பன் மற்ற எலமெண்ட்டோட அந்த கார்பனில் இருக்கிற அயன்ஸ் வந்து எவ்வளோ அந்த வேலன்சி பவரை எவ்வளோ கொடுக்குது இல்லை வாங்கிக்குது, தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை அந்த எலமெண்ட்டுக்கு கொடுக்குது இல்லை வாங்குதுன்றத பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த எலமெண்ட்ஸுக்கு எல்லாமே நேம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு வரும்போதே நம்ம என்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸோ அதோட பாண்ட்ஸ், இப்போ நான் எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது வாங்குது சொல்கிறேன், இட்ஸ் நத்திங் பட் கோவேலன்ட் பாண்ட்ஸ். அந்த பாண்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து நேமிங் பண்ணுறாங்கன்றதுல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ்லாம் இதில் வந்து கார்பன் எப்படி இருக்கும்னா ஆட்டம்ஸ் இன் ஏ லீனியர் பேட்டர்ன், தட் இஸ் லீனியர் பேட்டர்னா சிங்கிள் செயினாக தான் இருக்கும். ஸோ கம்மிங் டு ஹியர் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், சிங்கிள் பாண்டாக தான் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வர்றது தான் ஓப்பன்
chain. ஓகேங்களா? if all the carbon atoms in the chains are connected by single bonds. so single bond is nothing but single ஒரு ஐஃபன் மாதிரி போட்டிருக்காங்களா, அப்படி இருந்துச்சுன்னா சிங்கிள் பாண்ட். ஸோ அந்த சிங்கிள் பாண்ட் கான்செப்ட் வந்தாலே அதுக்கு பேர் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ப்ளீஸ் மேக் ஏ நோட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர டாபிக் ரொம்ப நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஆல்சோ இது ஈஸி தான். ஸோ சப்போஸ் இந்த பாண்டிங் கனெக்ஷன் 2ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டபுள் பாண்ட். 3ஆக இருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிங்கிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி 3 ஐஃபன் இருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட். ஸோ while coming to double bond and triple bond, that elements are called unsaturated compound. okay, the next one is cyclic compounds, that is closed compounds. இதில் என்ன ஆகும்னா பாருங்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் in which the chain of carbon atoms is closed or cyclic or called cyclic atoms. that is அந்த கார்பன் வந்து எப்படி இருக்கும்னா க்ளோஸ் ஆகிருக்கும். பாருங்கள், while coming this diagram. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ லீனியராக பார்த்தோம். லாஸ்ட்டில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஒரு ஐஃபனோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கும் கார்பனோட பாண்ட்ஸ். ஓகேங்களா? if the chain contains only carbon atoms மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கார்போசைக்ளிக். கார்பன் ஆட்டம்ஸ் இல்லாமல் ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோசைக்ளிக்ஸ். ப்ளீஸ் மேக் யூ நோட். கார்பன் இருந்துச்சுன்னா கார்போசைக்ளிக், அது இல்லைன்னா கார்பனோடு சேர்ந்து மற்ற ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட்ரோசைக்ளிக். அண்ட் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் further subdivided, that is இது நான் ஃபர்தராக சப்டிவைடட் பண்ணும்போது I can get acyclic and aromatic compounds. ஸோ ரொம்ப இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கம்மிங் டு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், சைக்ளிக் அண்டு க்ளோஸ்டு செயின் வரும்போது கார்போசைக்ளிக், கார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா கார்போசைக்ளிக், கார்பனோடு சேர்ந்து மற்ற எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட்ரோசைக்ளிக். அகைன் கார்போசைக்ளிக்கை வந்து நான் ஏசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம். இது என்ன ஏசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக்னா, ப்ளீஸ் கம் டு ஓல்டு பேஜ். பாருங்கள், ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் 1 or more carbocyclic. ஸோ 1 or more carbocyclic இருந்துச்சுன்னா அது தட் இஸ் மேபி சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஏசைக்ளிக். அலிசைக்ளிக். நெக்ஸ்ட் alicyclic. The next one is aromatic. Aromatic is nothing in the benzene மாதிரி க்ளோஸில் அதை பாருங்கள், தட் இஸ் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அகைன் 2 1 இது மாதிரி ஒன் ஆல்டர்னேட்டிவாக பாண்டிங் வருது இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, the next one is another classification based on kinds of atom. கார்பனில் இருக்கிற ஆட்டமை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாஸிஃபிகேட் பண்ணலாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இங்கே வந்து கார்பன் ஆட்டம்ஸ் வந்து எதோட மேபி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதோட பாண்டிங் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற கார்பானிக் காம்பவுண்ட்ஸை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, the first one is hydrocarbons. Hydrocarbon is nothing but the organic compounds that are composed only carbon and hydrogen. ஸோ கார்பன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ், ஸோ இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க் லெவலில் அதோட பேரண்ட், அதோட சைல்டு, இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணும்போது த ஃபஸ்ட்டாக க்ரியேட் ஆகிறது இல்லையா எலமெண்ட்டு, அதுதான் பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அதிலேருந்து டெரைவ் ஆகிற எல்லாமே வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரீப்ளேசிங் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வித் அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். தட் இஸ் ஹைட்ரஜன் மேபி 1 ஹைட்ரஜன் ஆட்டமாக இருக்கலாம், 2 or more ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சப்டிவைடட் பண்ணும்போது 3 types are there. The first one is alkanes. Alkanes is nothing but these are hydrocarbons which contain only single bond இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா CnH2n+2. ஸோ இந்த என்னோட வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? 1 2 3 போயிட்டே இருக்கும். ஸோ சிம்பிள் ஆல்கைனோட வேல்யூ நம்மளுக்கு n = 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மீத்தேன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சிங்கிள் பாண்டுனாலே தட் காம்பவுண்ட்ஸ் ஆர் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்கேன்ஸ். The next one is alkenes. So
சேம் கான்செப்ட் அங்கே சிங்கிள் பாண்டுக்கு பதில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆல்கீன்ஸ். ஸோ டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் ரெண்டுமே வரும்போது இது அன்சேச்சுரேட்டடாக இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CnH2n. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வேல்யூ n ஈக்குவல் டு 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ 2 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எத்திலீன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் C2H2. வைல் கம்மிங் டு தேர்ட் ஒன் ஆல்கைன்ஸ். ஸோ த சேம் கான்செப்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா ஆல்கைன்ஸ் ஆல்சோ இட் இஸ் அன்சேச்சுரேட்டட். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n-2 அசிட்டின்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளியராக புரியும். லிசன். ஹைட்ரோ கார்பன்ஸ் வரும்போது ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ். சிங்கிளாக இருந்தால் ஆல்கேன், டபுளாக இருந்தால் ஆல்கீன், ட்ரிப்பிளாக இருந்துச்சுன்னா ஆல்கீன்ஸ். ஸோ ஈஸியான ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலாவில் ஃபஸ்ட் ஒன் CnH2n+2, அதே லாஸ்ட்டு CnH2n-2 வரும், நடுவில் CnH2n மட்டும் வரும். ஓகேங்களா. சம் எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பாருங்கள், ஆல்கேன்ஸ், ஆல்கீன், ஆல்கைன்ஸ். ப்ளீஸ் மேக் through a point. Okay. The next one is characteristics of hydrocarbon. So organic compounds ஓட characteristics பார்த்தோம். இப்போ now coming to hydrocarbons. ஸோ நீங்கள் ரெண்டுத்தோட ஏன்னா அதிலிருந்து தான் நமக்கு டெரைவ் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்டு, அதோட ஒரு டெரிவேஷன் தான் நம்மளுக்கு ஹைட்ரோகார்பன் இல்லையா. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்போ அப்படியே தான் இங்கே மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா. ஸோ லோவர் ஹைட்ரோகார்பன்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்து கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு கேஸஸோ தான் இருக்கும். எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன் அண்ட் அதர் கேஸஸ். ஆல்சோ தே ஆர் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். ஸோ கலரும் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது. த பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். வென் மீன்ஸ் வைல் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ தே அண்டர்கோ கம்பஷன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கார்பன்னாலே எரியும்ட்டு. ஸோ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு கிடைக்கும். ஆல்சோ இதில் ஆல்கேன்ஸ் வந்து லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ். ஏன்னா ஆல்கீன்லேயும் சரி ஆல்கைன்லேயும் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டு. ஸோ இந்த பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ரியாக்டிவ் அந்த ஸ்பீடும் இன்க்ரீஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான் செகண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஆல்கைன்ஸ் வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும், ஏன்னா ட்ரிபிள் பாண்டுன்றதுனால. ஆல்கைன்ஸில் வந்து சேச்சுரேட்டடாக இருக்கும், அதேமாதிரி ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ் அன்சேச்சுரேட்டட். ஆல்சோ தீஸ் ஆர் insoluble in water. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் லேபில் பண்ணுவீங்க. வாட் இஸ் மீன் பை தட்? டெஸ்ட் டு ஐடென்டிஃபை சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட். ஓகேங்களா. இது எப்படி நம்ம சாம்பிள் பண்ணுவோன்னா, என்ன சாம்பிள் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துப்போம். ஓகேங்களா. டெஸ்ட் டியூப்பில் எடுக்கும்போது அதில் புரோமின் வாட்டரை நம்ம கொஞ்சம் அதில் ட்ராப்ஸ் விடுவோம். அந்த மாதிரி விடும்போது த கிவன் காம்பவுண்ட் வந்து டீகலரைஸ் மீன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கேன் பாருங்கள், ஒரு என்ன கலரில் இருக்குது, ப்ரௌனிஷ் கலரில் இருக்கா. ஸோ அது வந்து பாருங்கள் டீகலரைஸ், தட் இஸ் நார்மல் கலர் மாறுச்சுன்னா தட் இஸ் அன்சேச்சுரேட்டட். சப்போஸ் சேச்சுரேட்டடாக இருந்தால் அந்த கலரைஸ் ஆகாது. ஸோ என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் classification of organic compounds based on functional groups. So it's nothing but first என்ன பார்த்தோம், classification of compounds வந்து depends upon chain, carbon chain பார்த்தோம். செகண்ட் ஒன் ஹைட்ரோகார்பனை பேஸ் பண்ணி பார்த்தோம். now வந்து functional groups. ஓகேங்களா. functional groups is nothing but, so we already know carbon and carbon atoms எல்லாமே கார்பானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே லெஸ் ரியாக்டிவ்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் இட் வில் பி மோர் ரியாக்டிவ் வென் கம்மிங் டு ட்ரிபிள் பாண்டிங். ஓகேங்களா. ஸோ ட்ரிபிள் பாண்ட் கான்செப்ட் வரும்போது தட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ we can consider. இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். தட் இஸ் ஒரு எலமெண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா ரியாக்டிவ் ஸ்பீட் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ வைல் கம்மிங் டு டெஃபினிஷன், எ ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அன் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் விச் கிவ்ஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தட் இஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது தான் நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள்
இங்கே கொடுத்துருக்காங்க கார்பன் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸாக இருக்கும்போதும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டாக இருக்கும்போதும் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு பாண்டிங்காக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நியூ எலமெண்ட்ஸை கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க ஹாலோஜன்ஸ் OH CHO COOH. இதுக்கு எல்லாமே ஃபர்தராக நேமிங் வந்து படிப்பீங்க. இப்போதைக்கு என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் சிங்கிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஈத்தேன் இஸ் எ ஹைட்ரோகார்பன், இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் C2H6. ஓகேங்களா. ஸோ நான் இந்த C2H6 இருக்கு இல்லையா, ஸோ இந்த H6ல் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இருக்கிற ஒரு இது ஆக்சிஜனோட இதை வந்து நான் ரியாக்ட் பண்ண வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த C2H5 வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு போய் அதை நான் H2O மாற்றிடுவேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியே நான் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நான் மாற்றும் போதும் தட் இஸ் ஏ ஒன் கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா OH கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படி மென்ஷன் பண்ணும்போது தட் இஸ் C2H5 ஒரு H பேலன்ஸ் என்ன ஆகும், அந்த ஆக்சிஜனோடு ஆட் ஆகி OHன்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் கால்டு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா. ஸோ அந்த C2H5 நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னா ஆர் வித் சிங்கிள் பாண்ட் OH. தட் இஸ் ஆர் இஸ் நத்திங் பட் C2H5. அந்த OH தவிர மிச்ச எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணுற வேர்டு தான் ஆர். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சேம் ஈத்தேன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, CH3ல் CH3 அதில் இருக்கிற ஒரு CH2 ஆல்ரெடி அது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி OH ஃபங்க்ஷனல் குரூப்பாக நமக்கு வரும்போது கிடைக்கிறது தான் நியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ ஃபார் they give some example of all the types class of compounds. So alcohol means OH, aldehydes means CHO. So C oxygen carbon oxygen double bond ல இருக்கும். So this capital R கொடுத்துருக்காங்களே, this is நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பை அது மென்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளும் they given. So ketonsனா COOH means carboxylic acid, also ester COOR, and ether வரும்போது ROR. that is R வரும்போது ஃபங்க்ஷனல் குரூப்பை மென்ஷன் பண்ணுது. நார்மல் R is nothing but whatever value will come, அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் என்ன வருமோ அது அப்படியே வரும். ஓகேங்களா. the next one is homologous series. This is a very important concept. இது உங்கள் புக்லேயும் புக் பேக் கொஷினாக வருது. ப்ளீஸ் மேக் எ லிசன். Homologous series is nothing but it is a group or class of organic compounds having same general formula and similar chemical properties. ஸோ ஃபார்முலாவும் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் homologous series. they given for example we can take alkanes எடுக்கும்போது the first one is பாருங்கள் CH4. ஓகேங்களா. வாட் இஸ் திஸ், CH4 இருக்குது. ஓகேங்களா. அது மீத்தேன், ஆல்ரெடி ஆல்கேன் சொல்லியிருக்கேன். ஸோ ANE தான் வரும். ஓகேங்களா. ஸோ மீத்தேன். செகண்ட் ஒன் இஸ் ஈத்தேன், CH3CH4. த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ப்ரோபேன், CH3CH2CH3. த நெக்ஸ்ட் ஒன் பியூட்டேன், CH3CH2 டபுள் டைம்ஸ் அண்ட் CH3. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வைல் கம்மிங் டு திஸ் சீரியஸ் CH3 த ஃபர்ஸ்ட் ஒனில் எதுவுமே இல்லை, த செகண்ட் ஒன்ஸில் ஒரு CH3 நடுவில் எதுவும் இல்லை. ஸோ செகண்ட் ஒன் CH2 ஒன் திங் அண்ட் CH2 2 டைம்ஸ் வருது 3 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் இங்கே நீங்கள் நோட் பண்ணும்போது ஈச் சக்ஸசிவ் நம்பர் ஆஸ் ஒன் மெத்திலின் இஸ் நத்திங் பட் இந்த CH2 இதுதான் மெத்திலின் குரூப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மெத்திலின் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரெசிடென்ட்லாகவும் சரி சக்சீடாகவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஹோமோலாக்ஸ். ஓகே. ஸோ ஹோமோலாக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வரும்போது பாருங்கள், ஸோ ஆல்ரெடி ஒரு CH2 நான் ஒவ்வொன்றுத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரிசீடாகவும் சக்சீடாகவும். ஸோ அந்த மாதிரி வர்றதுனால ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மாலிகுலர் மாஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 14 AMU. தட் இஸ் அந்த CH2ஓட மாலிகுலர் மாஸ் என்னென்னா 14. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ நமக்கு
கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் டேக் மீத்தேன் ஈத்தேனுக்கும் அதே வரும். சப்போஸ் ப்ரோபேன் பூட்டேனுக்கு எடுத்தாலும் அதே தான் வரும். ஸோ அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படி. ஓகேங்களா? ஆல்சோ எல்லா இந்த ஹோமோலாஜி சீரீஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் எலமெண்ட்ஸ் சேம் குரூப்பாக இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷனல் குரூப்பாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா ஆல்கேன்ஸ்க்கு என்ன வருமோ அந்த ஃபார்முலா தான் நமக்கு எக்ஸாம்பிளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே தான் CnH2n+2. The member in each series is regular graduation in their physical properties with respect to the increase in molecular mass. ஸோ அந்த மாலிகுலர் மாஸ் அந்த 14 AMU இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹோமோலஜி சீரீஸ் ஆல்வேஸ் சேம், ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஆல்சோ இது எல்லாமே ஒரு காமன் மெத்தட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஏன் நாமென்க்ளேச்சர் நேம் கொடுக்கணும். தட் இஸ் நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மில்லியன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நேம் செக்ரிகேட் பண்ணி நேம் பண்ணும்போது தான் நம்ம ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். இன் ஃப்யூச்சர்லேயே நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி நான் ஐ செட் சயின்டிஸ்ட் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்ச நேமை தான் வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க லத்தீன், ஐ மீன் யூ நோ தட் ரெட் அண்ட் தெரியும் இல்லையா, அதோட அதிலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபார்மிக் ஆசிடை இனிஷியலாக வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபார்மிக்கா ஐ மீன் அந்த லத்தீன் நேம் ஃபார்மிக் ஆசிடோட லத்தீன் நேம் வந்து ஃபார்மிக்கான்னு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஃபார்மிக் ஆசிட்னு நேம் வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, அது எதிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நேம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் லேட்டர் போக போக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இன்டர்மிஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. தட் இஸ் சிங்கிள் நேம் ஐ மீன் சிங்கிள் காம்பவுண்டுக்கே 2 or 3 நேம்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த டைமில் வந்து தான் என்ன பண்ணுறாங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு. ஸோ அதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணாங்கன்றத பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வராங்க. தட் இஸ் ஒரு சிஸ்டமேட்டிக்கான மெத்தடு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா இல்லை மாலிகுலர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் அந்த எலமெண்ட்டுக்கு புது நேம் வைக்கிறாங்க அப்படின்றத ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அவங்க தான் யாருன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து எப்படி ஒரு நேமை வந்து எலமெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணுன்றத மெத்தடாக நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி இயர் ஆஃப்டர். ஸோ ப்ரிஃபிக்ஸு இந்த ரூட் வேர்டு எல்லாம் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூட் வேர்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் வேர்டு இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ பேசிக் யூனிட். கார்பன் எத்தனை கார்பன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரூட் வேர்டு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, வேறு இன்னுமே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம ரூட் வேர்டு என்ன போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் CH4ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் எத்தனை C இருக்குது, 1 C தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 1 இருந்துச்சுன்னா அது எதில் ஸ்டார்ட் ஆகும்னா மீட். சிமிலர்லி 2 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஈத். லைக்வைஸ் அப் டு 10 வரைக்கும் இருந்துச்சுன்னா டெக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன வேணும், ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு. ஸோ இதில் ரூட் வேர்டு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ்ன்னு வரும்போது அந்த எலமெண்ட்ஸ் இப்போ நமக்கு என்ன எலமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த எலமெண்ட்டோட சப்ஸ்டியூயன்ட் இருக்கா இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சப்போஸ் சப்ஸ்டியூயன்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூயன்ட் இஸ் நத்திங் பட் இப்போ கார்பன் எலமெண்ட்ஸோட 2 or 3 பிரான்ச்சஸ் மாதிரி வர்றது தான் சப்ஸ்டியூயன்ட். ஓகேவா? சப்ஸ்டியூயன்ட் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூயன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் லைக் எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். CH3 சிங்கிள் லைனில் CH3 CH CH2 CH2 CH3 while coming here CH3. ஸோ இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூயன்ட். ஓகேங்களா? ஸோ எத்தனாவது கார்பனில் இருக்குது, செகண்ட் கார்பனில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது சஃபிக்ஸ்க்கு பாருங்கள் இங்கே இருக்குது எஃப்க்கு ஃபார்
சஃபிக்ஸ் நேம்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இஃப் இஸ் எஃப்ஆ இருந்துச்சுன்னா ஃப்ளோரோ, சிஎல்னா குளோரோ, பிஆர்னா ப்ரோமோ, ஐனா அயோடோ, லைக்வைஸ் லாஸ்ட் ஈத்தைல் வரைக்கும் வருது. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சஃபிக்ஸ். த சேம் திங் சஃபிக்ஸ்ன்னு வரும்போது 2 கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி சஃபிக்ஸு, செகண்டரி சஃபிக்ஸு. ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸுன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ரிஃபிக்ஸ் போடுவோம், ரூட் வேர்ட் போடுவோம். ரூட் வேர்டுக்கு அப்புறம் போடுறது தான் ப்ரைமரி சஃபிக்ஸ். இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பாண்ட், அந்த கார்பன் வந்து எந்த பாண்டிங்கில் இருக்குன்றத பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் இட் இஸ் சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட். ஸோ சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா ஏன், டபுள் பாண்டாக இருந்தால் ஈன், ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் கைன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அந்த லாஸ்ட்டு 3 வேர்ட்ஸ் ஏன், ஏஎன்இ, இஎன்இ, ஒய்என்இ அதை மட்டும் நம்ம போடுறது தான் ப்ரைமரி வாட் இஸ் தட் ப்ரைமரி சஃபிக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், OH. இது வந்து ஏன் ஈனோடு சேர்த்து அது நான் சொன்னது வந்து வாட் இஸ் தட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டுக்கு வரும்போது நம்ம போட்டுருவோம். இப் சப்போஸ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இல்லாமல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்துச்சுன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, சப்ஸ்டிவெண்ட்டும் வரும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் வரும். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்துச்சுன்னா திஸ் நேம் ஃபார் ஆல்கஹால் OH, ஆல்டிஹைட்ஸ் என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது பாருங்கள். ஆல்கஹாலுக்கு OL, ஆல்டிஹைட்ஸ்க்கு AL அண்ட் லைக்வைஸ் கார்பாக்சில் ஐசியில் OIC வரைக்கும் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ரூட் வேர்டு ஃபஸ்ட்டு, ப்ரிஃபிக்ஸ் என்ன கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறோம். ரூட் வேர்டுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ், தட் இஸ் வெதர் இட் இஸ் ஏ சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட், சாரி ரூட் ஃபர்ஸ்ட், சாரி த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறோம். ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறோம். தென் ப்ரிஃபிக்ஸில் வந்து சப்ஸ்டியன்ட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம், தட் இஸ் வெதர் 2 or 3 நம்பர் ஆட் பண்ணுறோம். தென் சஃபிக்ஸ் வரும்போது 2 கான்செப்ட், ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணி ஆட் பண்ணுறோம், தட் இஸ் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் இருந்துச்சுன்னா அதையும் சஃபிக்ஸாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ they have some rules. இப்போ நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த ரூலிங் எப்படி போடணும், வாட் இஸ் மை ரூல் இஸ் நத்திங் பட் எப்படி வந்து நம்ம பேரண்ட் நேம் அதோட டெரிவேட்டிவ் எலமெண்ட்ஸ் நம்ம எடுக்க போகிறோன்றது தான் நெக்ஸ்ட் திங். ரூல் 1, ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபைல் கம்மிங் டு ரைட் சைட். ஸோ இங்கே பாருங்க, கம்மிங் போகும்போது திஸ் இஸ் 1 கார்பன் செயின் அண்ட் திஸ் இஸ் 1 கார்பன் செயின். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் லாங்கஸ்ட் செயினை தான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்குது, இங்கே 1 2 தான் இருக்குது. ஸோ நான் இதை எடுக்கக்கூடாது, ஸோ நான் இதை தான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின். ஸோ ரூட் வேர்டு நான் இதிலேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறேன். நம்பர் ஆஃப் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் த பேரண்ட் செயின் பிகினிங் அட் த க்ளோசஸ்ட் எண்ட் ஆஃப் த சப்ஸ்டியன்ட். ஸோ வைல் கம்மிங் டு ஹியர், நான் சப்ஸ்டியன்ட் இருக்கான்னு, சாரி சப்ஸ்டியூட் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே சப்ஸ்டியன்ட் இருக்குது, இல்லைனா ஜஸ்ட் லீவ் இட். இருந்துச்சுன்னா நான் எந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்குன்றதை தான் நான் மெயினாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செகண்டில் இருக்குது, நான் செகண்டில் தான் எடுக்கணும், தேர்டுக்கு எடுக்கக்கூடாது, ஃபோர்த்துக்கு எடுக்கக்கூடாது. ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் செகண்ட் கார்பன். ஸோ செகண்ட் கார்பனில் தான் நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியன்ட்டை டேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 2ன்ற கார்பன் பிளேஸ் தான் நம்பர் பண்ண போகிறேன், அதுக்கு பேர் தான் லொக்கேட் நம்பர். ஸோ வைல் கம்மிங் டு லொக்கேட் நம்பர். த நெக்ஸ்ட் திங், நான் ஆல்ரெடி சேட் சப்ஸ்டியூண்ட்டும் இருக்கும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் இருக்கும். இன்கேஸ் சப்ஸ்டியூண்ட்டும் இருந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கு தான் கொடுக்கணும். தட் இஸ் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதிலேருந்து தான் நம்ம கார்பனை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆஸ் வெல் அஸ் அந்த நம்பர் ஆஃப் கார்பன் பிளேசஸையும், தட் இஸ் 1 or 2ன்னு எடுக்கிறோம் இல்லையா, அந்த பிளேசஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூல் நம்பர் 3. இன் கேஸ் ஆஃப் ஆல்கைன்ஸ் தட் இஸ் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா நான் லொக்கேட் நம்பரை எங்கே மென்ஷன் பண்ணுவோன்னா, எங்கே மென்ஷன் பண்ணோம், ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு டேஷ் போட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா.
The next one is rule 4. If the compound contains functional group. So functional group இருந்துச்சுன்னா இப்போ substituent முடிச்சோம், இப்போ root word கண்டுபிடிச்சிட்டோம். The next one is primary suffix என்னன்னு பார்த்துட்டோம், primary செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து ரூட் வேர்டுக்கு அப்புறம் ஒரு டேஷ் போட்டு பண்ணுற மாதிரி அனதர் டைம் இதையும் ஒரு டேஷ் போட்டு, ஐ மீன் டேஷ் இஸ் நத்திங் பட் ஒரு ஐஃபன் மென்ஷன் பண்ணுவோம். ஐஃபனை தான் இங்கே டேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஐஃபனை போட்டு நம்ம செகண்டரி சஃபிக்ஸை ஆட் பண்ணுவோம். ரூல் நம்பர் 5. ஸோ இந்த மாதிரி ப்ரைமரி சம் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரைமரியும் இருக்கும் செகண்டரியும் இருக்கும். நான் ப்ரைமரி செகண்டரி ரெண்டுமே நான் ஆட் பண்ணும்போது அங்கே டெஃபினட்டாக ஈன்ற லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் இருக்கும்போது நான் அதை என்ன பண்ணுவேன், ரிமூவ் பண்ணுவேன். ஆஸ் வெல் அஸ் சப்சியன்ட் வந்து டேஷ் பக்கத்தில், ஐ மீன் ப்ரிஃபிக்ஸ்க்கு அப்புறமா நான் போடும்போது என்ன ஆகும்னா அந்த லொக்கேஷன் ஐடென்டிட்டியை மென்ஷன் பண்ணும்போது ஈயை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ ரூல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரூட் வேர்ட் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் வந்து சப்சியன்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சப்சியன்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு செக் பண்ணுறோம். சப்சியன்ட் இருந்துச்சுன்னா அந்த நம்பரையும் ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சஃபிக்ஸ்க்கு வரும்போது பாண்டிங்கர் என்ன பாண்டிங்ன்ட்டு சஃபிக்ஸ் 1ல் ப்ரைமரியில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதையே நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் செகண்டரி. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் பி லிசன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 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 CH3. ஸோ இதில் 5 கார்பன் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 கார்பன் இருக்கிறதுனால என்ன வரும், வைல் கம்மிங் டு இந்த 5 கார்பனை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும்னா ப்ளீஸ் லிசன். நான் உங்களுக்கு புக்லேயே தான் ஃபுல்லாக சொல்லித்தரேன், ஏன்னா உங்களுக்கு புக்கில் ஆல்ரெடி நல்லா தெரியணுன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ 5 கார்பன் மீன்ஸ் வாட் இஸ் த நேம், ப்ளீஸ் பிஃபோர் பேஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். வாட் இஸ் த பாருங்கள், 5 கார்பன் வர இடத்துல என்ன போடுவோம், பென்ட்டுன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ தட் ஒன்லி ஹியர் மென்ஷன்ட். ஓகே, ஸோ பென்ட். த செகண்ட் ஒன் இஸ் இங்கே வந்து சப்சியன்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ நோ கன்சிடரேஷன் ஆஃப் சப்சியன்ட். ஸோ சப்சியன்ட் செகண்ட் பாயிண்ட்டும் கிடையாது. த நெக்ஸ்ட் திங் சப்சியன்ட் இல்லைன்னா ப்ரைமரி ஐ மீன் ப்ரிஃபிக்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சஃபிக்ஸ்க்கு போகிறோம். சஃபிக்ஸ் போகும்போது 2 இருக்குது, ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரியில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் வி கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட், ஹியர் ஆல் திங்ஸ் ஆர் single bond. So single hyphen இருக்கிறதுனால எல்லாமே single bond. So you just add ANE, that is alkanesல வரணும். So ANE. So what is the name for this element is pentane. Okay, now going to second example, the same concept, the same here. So first we need to find the longest chain of group. For here listen. ஸோ இங்கே பாருங்கள் CH3 CH. ஸோ while coming to here ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லீனியர் பார்க்கும்போது தான் பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடம் மட்டும் பார்க்கும்போது 1 2 3. ஓகே, ஸோ while come here 1 2 3 4 5. ஸோ நான் இந்த செயினை தான் நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த செயின் எடுக்கும்போது எனக்கு எத்தனை இருக்குது, அகைன் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ வாட் இஸ் த வேல்யூ, பென்ட். ஓகே, ஸோ ரூட் வேர்ட் இஸ் பென்ட். நவ் ஹியர் சப்ஸ்டியூண்ட் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து இப்போ வந்து ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூண்ட் இருக்கிறதுனால ஸோ நான் சப்ஸ்டியூண்ட் எடுக்கும்போது ஸோ நம்பர் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் பண்ணும்போது 1 2 3 4 5. சப்ஸ்டியூண்ட் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால எனக்கு ரூல் நம்பர் 2 பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், 2 போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் நேமில். ஸோ நீங்கள் இது எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்கன்னா பென்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ பென்ட்டுக்கு முன்னாடி வரும்போது ஸோ பாண்டிங் வாட் இஸ் த ப்ரிஃபிக்ஸ் சப்சியன்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ சப்சியன்ட்டை கன்சிடர் பண்ணும்போது செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஆல்சோ நவ் கம்மிங் டு செகண்ட் பிளேஸில் வந்ததுக்கப்புறம் CH3 இருக்குது இல்லையா? ஸோ CH3யோட ப்ரிஃபிக்ஸ் என்ன நம்ம நேம் பார்க்க போகிறோம். ஸோ வைல் கம்மிங் டு ஸோ இங்கே பாருங்கள் CH3 என்ன இருக்குது, மீத்தைல். ஸோ உங்களுக்கு அந்த 4 டேபிள் கொடுத்துருக்காங்களே அந்த டேபிளை வச்சு தான் நம்ம எல்லாமே போட போகிறோம். ஓகேங்களா? CH3 வரும்போது மீத்தைல். ஸோ மீத்தைலை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நவ் 2 மீத்தைல். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பென்ட் எழுதிட்டோம், இப்போ 2 மீத்தைல் எழுதியிருக்கோம். ஸோ ஸ்டெப் 3. ஸோ சப்ஸ்டியூண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நவ் கம்மிங் டு சஃபிக்ஸ். ஸோ while coming to suffix all things are
சிங்கிள் பாண்டுன்றதுனால நம்மளுக்கு தட் இஸ் வாட் இஸ் தட் சிங்கிள் பாண்ட் வரும்போது ஏன், தட் இஸ் ஆல்கேன் ஃபார்முலா வரும். ஸோ இன் லாஸ்ட் we can add ஏன், ANE ஏன். ஸோ there is no functional group, so நமக்கு second suffix வராது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த எலிமெண்ட் நேம்? 2-methyl pentane. ஓகே, ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதில் இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும். ஸோ while coming to here, இங்கேயும் அகைன் சப்ஸ்டியூட் இருக்கிறதுனால நான் இந்த லீனியர் செயின் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த செயின் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லீனியர் செயின் எடுக்கும்போது தான் எனக்கு 1 2 3 4 5 6 இருக்குது. இங்கே 1 2 3 4 இருக்குது. அதனால் நான் இதை தான் எடுப்பேன். ஸோ 6 இல்லை 7. ஸோ 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகேங்களா? ஆர் 1 2 3 4 5 6 7 இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் while coming to here 6 வருது, இங்கே 7 வரதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துக்கும் போது பாருங்கள் எனக்கு 7 வர்றதுனால ஸோ வாட் இஸ் த கீ ரூட் வேர்ட்? ஹெப்ட். ஓகேங்களா? ஹெப்ட். ஸோ நான் ஹெப்டுன்னு மென்ஷன் பண்ணும்போது த ஃபஸ்ட்டு வேல்யூவில் பாருங்கள் எனக்கு ஹெப்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஹெப்ட் டு ஃபைண்ட் அவுட் சப்ஸ்டியூண்ட். ஓகேவா? ஸ்டெப் 2ல் சப்ஸ்டியூண்ட் வரும்போது நமக்கு எந்த ஸ்டெப்பில், ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் சப்ஸ்டியூண்ட் எப்படி பார்க்கணுன்னா 1 2 3 இந்த 3 பார்க்கணும், அப்புறம் 4 போகுது. அப்போ 3க்கு நேராக தான் நான் சப்ஸ்டியூண்ட் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 3க்கு நேராக நான் சப்ஸ்டியூட் பார்க்கும்போது அகைன் CH3 தான் வருது எனக்கு. ஓகேங்களா? அப்போ 3 மீத்தைல்னு வந்துடும். தட் இஸ் ப்ரிஃபிக்ஸில் எனக்கு 3 மீத்தைல்னு வந்துடும். ஓகேவா? ஸோ பாருங்கள் ஆன்சரில் என்ன வந்திருக்கு? ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஹெப்ட்டு, இப்போ 3 மீத்தைல் வந்துருச்சு. ஸோ ப்ரிஃபிக்ஸு ரூட் வேர்ட் முடிஞ்சிச்சு. இப்போ while coming to சஃபிக்ஸ்ன்னு வரும்போது நமக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நோ ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாதனால நான் ப்ரைமரி சஃபிக்ஸ் மட்டும்தான் போட போகிறேன். ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட்ன்றதுனால ஏன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 3-methyl heptane. while coming to another example, ஸோ பாருங்கள் CH3 CH2 CH2 CH2. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணோம் இல்லையா, சப்ஸ்டியூயன்ட் வைஸாகவும் லீனியர் வைஸாகவும் நம்ம செக் பண்ணோம். அதே மாதிரி இங்கே பட் அந்த மாதிரி செக் பண்ண வேண்டிய சான்ஸ் இருக்காது. எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ நம்ம அங்கேருந்து டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த சைடு இருந்து தான் நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ப்ளீஸ் மேக் ஏ லிசன். ஸோ இங்கே அதே மாதிரி நான் இங்கே கன்சிடர் பண்ணும்போது பாருங்கள் 1 2 3 4 5. ஓகேங்களா? 5 கார்பன் இருக்குது. ஸோ பென்ட்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு சப்ஸ்டியூண்ட் இல்லை, பட் டபுள் பாண்டிங் கான்செப்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டபுள் பாண்ட் வரும்போது நமக்கு என்ன வரும்? ஸோ ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். டபுள் பாண்ட் வரும்போதும் ட்ரிபிள் பாண்ட் வரும்போதும் ஒரு டேஷ் போட்டு தட் இஸ் வாட் இஸ் அ வேல்யூ? தோ இங்கே டேஷ் இஸ் நத்திங் பட் ஒரு ஐஃபன் போட்டுட்டு ஸோ அந்த நம்பரிங் நம்ம போடணும்னு சொன்னோம் இல்லையா, சப்ஸ்டியூயன்ட் எப்படி நம்பர் பண்ணுறோமோ த சேம் கான்செப்ட் தான் இதுக்கும் நம்பரிங் பண்ணும்போது. ஸோ வாட் இஸ் அ வேல்யூ? ஃபஸ்ட்டு கார்பனுக்கு அப்புறம் தான் நமக்கு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் இருக்குது இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1. ஸோ வாட் இஸ் அ வேல்யூ? ஈன். ஸோ அப்போது பென்ட் 1 ஈன். ஓகேவா? இப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் பேசிக் குரூப்பு. ஸோ சம் அதர் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், ஆல்டிஹைட் அந்த மாதிரி வந்தால் என்னென்னு பார்க்கலாம். த சேம் கான்செப்ட். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். பாருங்கள் இந்த OH வரும்போது மட்டும், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்டரி சஃபிக்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு வரும். சஃபிக்ஸ்ன்னு வரும்போது ஸோ ஆல்டிஹைட்ஸ்க்கு OHக்கு என்ன வரும் நமக்கு? ஸோ OHக்கு நமக்கு OL வருது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஓகே, இங்கே அந்த OL. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சின்சிட்டி அதை ஆட் பண்ணும்போது ஸோ அந்த ஈயும் இங்கே ரிமூவ் ஆகிருக்கும். பாருங்கள் ப்ரொபேனில் அந்த ஈ ரிமூவ் ஆகிட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, டெர்மினல் ஈ ரிமூவ் ஆகிட்டு தட் நம்பர் வாட் இஸ் தட் நம்பர் இஸ் நத்திங் பட் ஆல்வேஸ் இங்கே நம்பரிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எந்த கார்பன்லேருந்து சப்ஸ்டியூயன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இல்லைன்னா எந்த கார்பன் ஆட்டமுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்டார்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் இருக்குன்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்பரிங்.
ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டிட்யூயன்ட் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம நம்பரையும் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன் மோர் டைம் அதை மட்டும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஐயுபிஏசி நேம்னு வரும்போது ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை நீங்கள் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் அதிலேருந்து நமக்கு ரூட் வேர்ட் கிடச்சிடும். இஃப் இட் ஹேஸ் சப்ஸ்டிட்யூயன்ட் இருந்துச்சுன்னா அந்த ஐ மீன் எத்தனாவது கார்பன் ஆட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த நம்பரை போட்டுட்டு அந்த சப்ஸ்டிட்யூயன்ட்டோட நேமை, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டேபிள் இருக்குது, அந்த நேம் எடுத்துக்கணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸில் சப்ஸ்டிட்யூயன்ட் பாண்டிங், ப்ரைமரி சஃபிக்ஸில் என்ன பாண்டிங்கோ அதை மென்ஷன் பண்ணணும். செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை வித் நம்பரோடு மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணும்போது ஈயை ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைன்னா அதோட நேமையும் முடிச்சுக்கணும். கைஸ், உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்ட் இதோட முடியுது. இதோட கண்டினியூஷன் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.